வணக்கம். தொலைக்காட்சியினுடைய பவர் என்னன்னு நமக்கு ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. குறிப்பாக டிவி வந்த பிறகு, அதாவது சேனல்கள் சேட்டலைட் வந்த பிறகு சினிமாவுக்கு அழிவு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை விவாதம்லாம் போயிட்டு இருந்தது. இந்த தூர்தர்ஷனையே கொண்டு வரக்கூடாதுன்ற அளவுக்குலாம் இந்த சினிமாக்காரர்கள்லாம் பரபரத்தார்கள். அப்பவே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் விஞ்ஞானத்துடைய அடுத்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்தே தீரும்னாரு. ஏன்னா 74 75கள்லேயே அங்கே டிவி பெட்டி அமெரிக்காவிலேயே வந்துருச்சு, இப்போ இங்கே தான் வந்திருக்குது, அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி இன்றைக்கி உள்ளங்கையில் உலகன்ற அளவுக்கு இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வளர்ந்து போச்சு. அந்த தொலைக்காட்சி ஒரு மக்கள் பெருமளவில் கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி சன் டிவி தான் நான் சொல்லிவிடுவோமே. சன் டிவி வந்த காலத்தில் அதை சன் டிவின்னு கூட சொல்லாமல் வெள்ளை ஒயர்னுவாங்க, அப்புறம் சன் டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டியான்னுவாங்க. இப்படி ஒரு தமிழக மக்களையே ஒரு வீட்டுக்குள்ளேயே ஆக்கிரமிச்சிருந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நீண்ட நாள் ஒரு பயணம் போகாது. அப்போ பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு ப்ரோக்ராம் ஒரு நபர் கட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் பேர் பெப்சி உங்கள் சாய்ஸ். அதற்கு முழுக்க காரணம் பெப்சி உமா. அப்படி பெப்சி உமாவுக்காகவே அந்த நிகழ்ச்சி வியாழக்கிழமையானா டிவி போட்டு முன்னாடி உட்காந்துருவாங்க. அலுவலகங்கள்லாம் கூட நைட் ஷிஃப்ட் செய்கிற அலுவலகங்களோட கூட கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போகிற அளவுக்கு சக்கப்போடு போட்ட ஒரு நிகழ்ச்சி பெப்சி உங்கள் சாய்ஸ். அந்த பெப்சி உமா எப்படி இங்கே வந்தாங்க, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அப்படி அந்த காலகட்டத்தில் அதற்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தி, அதாவது தூர்தர்ஷன் இந்தியில் சூப்பர் ஹிட் முகாப்லா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அதாவது டாப் 10 தான் அப்போ அறிமுகப்படுத்தினாங்க. அந்த நிகழ்ச்சி சக்கப்போடு போட்டுது. மொழியே தெரியாத மாநிலம்லாம் கூட அதை பார்த்துட்டு இருந்தாங்க, வரிசைப்படுத்துறது. அதுதான் ஆரம்பிச்சது சூப்பர் ஹிட் முகாப்லா. அதை தொகுத்து வழங்கினவங்க யாருன்னா ரிஷி பாலா. அந்த ரிஷி பாலா தான் பிற்பாடு சிம்ரனாக மாறினாங்க. பாலிவுட்டில் ஒரு சில படங்கள் நடித்தாலும் தமிழ் சினிமாவில் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. நீண்ட காலம் தன்னுடைய கதாநாயகியான அந்தஸ்தை தக்க வச்சிருந்து சிம்ரன் தான். இப்படியே நம்ம பெப்சி உமா விஷயத்துக்கு வரும். ஏறக்குறைய அவங்க எப்படி வெள்ளித்திரையில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நட்சத்திரமாக இருந்தாங்களோ, அதே போல தான் சின்ன திரையில் அசைக்க முடியாத ஒரு நட்சத்திரமாக இருந்தவங்க பெப்சி உமா. ஒரு விஜேவாக இருந்து அவங்களுக்கு கோவிலே கட்டியிருக்காங்க, கோவில் கட்டினாங்க. அதற்கு ஒரு அரசியல் தலைவர் கடும் கண்டனத்தையே தெரிவித்தார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. யார் இந்த பெப்சி உமா அப்படின்ற ஒரு விஷயம். வாருங்கள் வாழ்த்துவோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் தான் விஜேவாக வந்தவங்க. அந்த வாருங்கள் வாழ்த்துவோம் நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிடித்த முகமாகிடுச்சு. அந்த நிகழ்ச்சி ஹிட் அப்படின் பொழுது சன் டிவி இவங்களை பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு இவங்களை காம்பேரிங் பண்ண வைக்கிறாங்க நிகழ்ச்சி தொகுப்பாளராக. அந்த நிகழ்ச்சி முதல் 3 எபிசோடுக்கு ஒரு பெரிய பார்வையாளர்கிட்ட இல்லை, இதை தூக்கிடலாமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது அடுத்தடுத்து இந்த லேட் பிக்கப்னுவாங்க சில படங்கள்லாம். அப்போ இந்த மாதிரியான டிஜிட்டல் மீடியா இல்லாத காலகட்டங்களில் ஒருதலை ராகம், சேது, இந்த மாதிரி படங்கள்லாம் மவுத் டாக்லேயும் லேட் பிக்கப்லேயும் சூப்பர் டூப்பர் அடித்தது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிகழ்ச்சிக்கு அப்புறம் 4வது நிகழ்ச்சியிலேருந்து ஆடியன்ஸோடைய வரவேற்பு அப்படி கிடைக்க ஆரம்பிக்குது. அதற்கு முழுக்க காரணம் திரும்ப சொல்லணும்னா பெப்சி உமா தான். ஏன்னா ஒரு தழைய புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, அதாவது அச்சு பிசறாமல் ஒரு தமிழை அவ்வளோ அழகாக குழைந்து பேசி, இந்த பேசுறதுலேயே ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு செக்ஸ் இருக்கும், அது செக்ஸியான அந்த பேச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன அழகாக பேசுறது அப்படின்னு. அந்த பேச்சோட வசீகரம் அந்த நிகழ்ச்சி மீதான எதிர்பார்ப்பு, அந்த நிகழ்ச்சி கிடைத்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரும் வரவேற்பு ஆகிப்போச்சு. அதாவது டிஆர்பி ரேட்டிங்கில் அது முன்னணியில் நிற்குது அந்த நிகழ்ச்சி. அதற்கான காரணம் என்னென்னா அத்தனை பேரும் டிவி முன்னாடி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ தான் ஓடிடி தளம் ஒவ்வொரு சேனலுக்குமா வந்துருச்சு. அப்போ எதுவுமே கிடையாது, வேறு வழியே இல்லை. நீங்கள் வீட்டுக்கு இல்லை அலுவலகத்துலேயோ அல்லது வேறு எங்கேயாவது இந்த டிவி ஷோரூமில் இப்போ அந்த நிகழ்ச்சியை டிவி ஷோரூமில் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ஓட விட்டுட்டு இருந்தாங்க.
சென்னை மாதிரியான இடங்களில் அப்படி வந்திருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா யார் இந்த பெப்சி உமான்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே வந்தது. உங்களுக்கு வந்து அந்த 80 காலகட்டங்களில் வந்து நதியா கம்மல், நதியா சேலைன்னு வந்தது. அப்படியே மாறி குஷ்புக்கு வந்து குஷ்பு கம்மல், குஷ்பு சேலைன்னு வந்தது. நீங்கள் ஒவ்வொரு எபிசோடும் வந்து பெப்சி உமா என்ன சேலை கட்டிக்கிட்டு வராங்க, என்ன ஜாக்கெட் போட்டுருக்காங்க, என்ன கம்மல் வந்து போட்டுருக்காங்க, ஸ்டிக்கர் போட்டு என்ன வச்சுருக்காங்கன்ற அளவுக்கு வந்து இந்த பார்வையாளர்கள், ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு செலிபிரிட்டியாக, ஒரு விஜே வந்து செலிபிரிட்டியாக மாறினது அந்த நிகழ்ச்சி தான். அப்போ தான் வந்து என்ன ஆயிடுச்சு, படம் அநேகமாக அந்த படம் வந்து தாஜ்மஹால்னு நினைக்கிறேன். தாஜ்மஹால் வந்து மனோஜ் பாரதிராஜோடைய மகன் ஹீரோவாக நடித்த படம் வந்து அந்த படத்துக்கு கதாநாயகி தேடிக்கிட்டு இருக்காங்க. யாருமே செட் ஆகலை, அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான இது ஆகலை. அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே பிரமாதமாக இருக்காங்க இவங்கள வந்து அறிமுகப்படுத்தினா என்னன்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. முடியாது சார்னு பெரும் அதிர்ச்சி ஆகுது. சரி விட்டுருங்க, தொந்தரவு பண்ண வேணாம், அவங்க நடிக்க விருப்பம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் ரியாசின் நடிக்க வந்தாங்க. அந்த கதையெல்லாம் தெரியும். அந்த படம் தோல்வி ஆகிடுச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா பெப்சி உமாவுக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும்பொழுது இன்னொரு பெரும் வாய்ப்பு வருது. கமலஹாசன் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த படம் வந்து அன்பே சிவன் நினைக்கிறேன் நான். அந்த படத்தில் வாய்ப்பு வந்தோடனே கமல் படம் உடனே ஓகே, எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க, யாராக இருந்தாலும் ரைட்டு அப்படின்னு. அப்போ அந்த அன்பே சிவம் பெரும் எதிர்பார்ப்போட தயாரிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட படம் அது. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் வந்து கமலஹாசனோட இந்த ஃபர்ஸ்ட் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமாலாம் இருந்தது. அது எதிர்பார்ப்புலாம் இருந்தப்போ இவங்க அந்த படத்துக்கு நோ சொல்கிறாங்க. என்னடா கமலுக்கே கொஞ்சம் எரிச்சலை கூட ஆயிடுச்சேன் இடையில. என்ன அது அந்த நேரத்தில் நாம் சொல்லி, ஏன்னா உலகநாயகன் இல்லையா, என்ன நாம் சொல்லி வந்து யாரா ரிஜெக்ட் பண்ணுறது, இதை வேணான்னு சொல்கிறது அப்படின்னோடனே, இல்லை சாரி சார், எனக்கு வந்து நான் விஜயாவே எடுத்துடுறேன், எனக்கு வந்து சினிமா மேலாம் பெரிய இதுலாம் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கான இது வந்து கூடிக்கிட்டே போகுது. அடுத்து தான் பெரிய ஹைலைட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பை கேட்குறாங்க அவங்க. அப்போ அருணாச்சலாயின் ஹோட்டலில் வந்து ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் யாரோ இது பண்ணி அது கதாநாயகியா அல்லது ஒரு முக்கியமான ரோலான்னு தெரியல, இவங்க பேர் டிக் ஆகுது. அங்கேருந்து ஃபோன் போகுது. ஃபோன் போட்டவரே வந்து ரஜினிகாந்த், நான் உங்களுடைய பெரிய ஃபேன், அருமையாக பண்ணுறீங்கன்னா ரொம்ப இதுவாகி போய் தேங்க்ஸ் சார், நன்றி சார்னு சொல்லிட்டு சோமா இந்த படத்தில் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவர் பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக கேட்குறாருன்னு. சாரி சார், எனக்கு சினிமாவில் நிறைய வாய்ப்பெல்லாம் வந்தது, எனக்குன்னா அது மேலே ஏன் என்ன காரணம், இதை விட நீங்கள் இந்த புகழையே இந்த இதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாமே. அதாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது தானே அப்படின்றாரு. எனக்கு இன்னும் துணி கூட விருப்பம் இல்லை சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு. பெப்சி உமா நம்ம என்ன பண்ணால் மறுத்ததுக்கான காரணம் ஒன்று வந்து இந்த விஜயாவே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். சினிமாவுக்குன்னு போனால் நம்மளை வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க, டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு பயந்தாங்களா? ஏன்னா வந்து அப்படி பயந்துருந்தால் வந்து ரஜினி கமலுக்கெல்லாம் வந்து நோ சொல்ல வேண்டிய, மணிரத்னம் நோ சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதை தாண்டி வந்து யாரையும் வந்து விருப்பம் இல்லாமலாம் ஒருத்தரை வந்து டச் பண்ணிட முடியாது, நெருங்கிட முடியாது. அந்த கதையெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் செட்டப்பே உங்களுக்கு வந்து உருவாகுது. குறிப்பாக வந்து தீனா படத்தில் லைலா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அஜித் வந்து ஃபோன் போட்டு பெப்சி உமாவா நான் உங்களோட ஃபேனுங்க அப்படின்ற அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்குல்ல, இடையில வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. வந்து இதையெல்லாம் விட ஹைலைட் வந்து விவேக் ஒரு படத்துலேயே வந்து ஃபோன் போட்டு பேசுவார். வந்து இப்படி வந்து அப்படி ஒரு கொண்டாட்டத்துடைய உச்சத்தில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பெப்சி உமாவுடைய அழகு சொல்லவே தேவையில்ல. அழகு இருக்கிற இடத்தில் வந்து ஆணவம் இருக்கணும். ஆனால் ஆணவம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. கூடுமான வரைக்கும் நிறைய பணிவுகளாக இருந்தது. அதை தாண்டி ஒரு அழகானவங்க இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து சில பாலியல் ரீதியான தொந்தரவுகள்லாம் கூட வரத்தான் செய்யும். வந்து அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியலில் முக்கிய தலைவர் ஒருத்தர் வந்து விடாமல் துரத்தி பேர் சொல்ல விரும்பலை, அவங்கள வந்து ஏறக்குறைய வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பித்து ஒரு கட்டத்திலலாம் டென்ஷன் ஆகி நான் வந்து மீடியா முன்னாடி நிற்கிறதுக்கு கூட நான் தயங்காத ஆள். நான் எந்த அளவுக்கு வந்து கேமரா முன்னாடி சாஃப்டாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தொந்தரவு அதிகமானால் நான் மீடியா முன்னாடி ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருவேன் அப்படின்னு அவரே ஜெர்க் வாங்கி பின் வாங்கினோடனே அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் ஐயோ முடியாது தான் வேணான்னு சொல்லுதில்லை, நீ என்ன உலகத்தில் இல்லாத அழகிய பணத்தை கொடுத்து 1000 பேர் வரப்போகிறாங்க விடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு வந்து அவர் ஜெர்க் வாங்கினார். இதை தாண்டி வந்து வரிசையாக வந்து பல கோட்டீஸ்வரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கெலாம் வந்து வருஷ கட்டி நின்றுருக்காங்க. முடியாதுன்னு இந்த தொலைக்காட்சியிலேருந்து ஜெயா டிவிக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அங்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. நிகழ்ச்சி பண்ணும்பொழுது தான் பார்த்திங்கன்னா அதிக கான்ட்ரவர்சி வந்து பெப்சி உமா மேல் ஏற்பட்டது. அதுக்கெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் வந்து பிரிண்ட் மீடியாலாம் சில செய்திகள்லாம் வந்து டிவிக்குன்னு தனியாக எழுதுவாங்க. இந்த தொலைக்காட்சியிலேருந்து அவங்க வேணும்னே போனதுனால தான் இவங்க திட்டமிட்டு வந்து இந்த மாதிரியான செய்தியெல்லாம் பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்லாம் போயிருந்து. அந்த தொலைக்காட்சியிலேயே வந்து ஒரு ஹெட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவுகள்லாம் கொடுத்து அது கம்ப்ளைண்ட் ஆகி அப்போ பெரிய பரபரப்பாகி அப்புறம் அதை வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாப் நடிகர், அது வந்து டாப் நடிகர்னு மட்டும் சொன்னால் உங்களுக்கு போதும், அவரையும் இவங்களையும் வந்து மலேசியாவிலாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஏன்னா நாம் சொல்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போ தான் சேட்டலைட் மீடியாக்களே வளர்ந்துக்கிட்டு வர நேரம் வந்து இந்த மாதிரியான யூடியூப்ஸோ அல்லது வந்து சோஷியல் மீடியாக்களோ ட்விட்டரோ இன்ஸ்டாவோ இல்லாத காலகட்டம். அப்படி இருந்ததுன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த கேமராக்கள் போயிருக்கும். இப்படி வந்த தகவல்கள் தான் வந்து ஒரு கட்டத்திற்கு அப்புறம் வந்து பெப்சி உமாவுக்கே வந்து ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கே போயாச்சு. ஏன்னா எங்கே திரும்பினாலும் வந்து ஒரு பக்கம் புகழ் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. என்னடா இது வந்து நம்ம நடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது வந்து திமிரோட உச்சன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்காக இவங்க கூப்பிட்ட படத்துக்கெல்லாம் போய் நம்ம நடிக்க முடியுமா? நடிப்பு தான் எனக்கு சினிமா வேணான்றேன். இந்த பக்கம் பார்த்தா கிசுகிசுவாக எழுதி தள்ளுறானுங்க. இருக்கிற நடிகர் பூரா வந்து நம்மளை வந்து தொடர்புறுத்தி பேசுகிறாங்க. இந்த இதுவே வேணாம், இந்த புகழ் இருந்தது போதும் அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒதுங்குறாங்க. திருமணம் ஆகுது. திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து கணவருடைய பிஸ்னஸை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்ட போது வந்து திரும்பவும் வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்டர்வியூ போய் ஒரு மீடியாவில் போய் பிடிக்கிறாங்க. பிடித்தபோது அவங்க சொல்கிறது என்னன்னா, என்னுடைய கேரக்டருக்கும் எனக்கு தகுந்த, ஏன்னா நான் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அது எல்லாம் தாண்டி என்ன புகழோ என்ன இதுவோ எல்லாத்தையும் நான் வந்து சந்திச்சிட்டேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி, ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். நான் அப்பொழுது இருந்த ஒரு எதிர்கட்சியிலேருந்து ஒரு பெரும் தலைவர் வந்து ஒரு கல்யாண விழாவுக்கு போகிறாரு. போனவுடனே தடபுடலாக இவரை வந்து வரவேற்றுக்கு போகிறாங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில். பின்னாடியே அதை ஒட்டின மாதிரி ஒதுங்கி பெப்சி உமா வந்தவொடனே அத்தனை கேமரா அத்தனை ஆட்களும் வந்து இவரை ஓரமாக தள்ளிட்டு அந்த டைனிங் டேபிள் பக்கமாக தள்ளிட்டு பெப்சி உமா வந்து கையில் தாங்கி வராத அளவுக்கு வந்து தூக்கி போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி யார் அப்படின்ற அளவுக்கு அவர் கேட்டிருக்காரு. இது மாதிரிங்க ஒரு டிவியில் நிகழ்ச்சி தொகுத்து வாங்குற பொண்ணுன்னு, என்னையா இது நாமளே பேசாத நிகழ்ச்சி தொகுத்து வழங்கலாம் போலகுதுன்ற ரேஞ்சில் அவர் கிண்டல் பண்ணிவிட்டு அவராக போய் அந்த கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிடாம கூட கிளம்பி போன கதைகள்லாம் உண்டு. இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஜேவை இப்படி தலையில் வச்சு கொண்டாடினது வந்து பெப்சி உமாவுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவருடைய பிஸ்னஸ் இதெல்லாம் மாற்றி போயிட்டு திரும்ப நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சில கண்டிஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் வந்து எனக்கு ஒத்து வந்தால் திரும்பவும் நான் வந்து களத்தில் இறங்குறதுக்கு ரெடி. இப்போ வந்து மீடியாக்களோட இதெல்லாம் தெரியும். அதை தாண்டி வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பேட்டியே கொடுக்கறதில்ல, மீடியாவே சந்திக்கிறது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக் ஒன்று இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வைரல் ஆகிட்டு இருந்தது. அதை பார்த்த பிறகு தான் அந்த பெப்சி உமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த 15 வருடங்களுக்கு முன்னாடி வந்து எப்படி கொண்டாடினாங்க, அவங்க எப்படி காணாமல் போனாங்க, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக சொன்னது தான் இந்த தகவல் வந்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.